வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி, சிக்கன் லெக் பீஸோட ஒரு பிரியாணி. அப்படி நாங்க சென்னை ஸ்டைல் பிரியாணி சாப்பிடலான்ட்டு வந்த இடம் தான் வந்து கோவை ரோடு பிளாக் ஃபாரஸ்ட்க்கு முன்னாடியே லொக்கேட் ஆயிருக்கிற வெட்டிங் பிரியாணி. இவங்க கிட்ட பாஸ்மதி ரைஸ் பிரியாணியோட பிரெட் அல்வாவும் கிடைக்குது. நாங்க 8 மணிக்கு தான் போனோம். அப்பயே வந்து பிரெட் அல்வா காலி ஆயிடுச்சு அப்படிங்கமா சொல்லிட்டாங்க. ஆமாங்க, 7 மணிக்கெல்லாம் கடை போட்டு நாங்க 8:30 சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ளேயும் பிரியாணி மொத்தமாவே காலி ஆயிருச்சு. சில்லி அண்ட் வறுவல் நாங்க போறப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எதனால இப்படி உருவனோடனே வந்துருச்சு அப்படின்னா ஜூஸியா இருக்கும். அதனாலதான் வந்து இது மாதிரி நல்லா வெந்திருந்தது அப்படின்னா இப்படி உருவனோடனே வந்துடும். பாருங்க, பிச்சா பிங்குது. இந்த மாதிரி கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து தரமாட்டாங்க. ஆனா வந்து சென்னை சைட்ல இந்த மாதிரி தான் தந்துட்டு இருப்பாங்க. இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப ஃப்ளேவர் இல்லாம வந்து ஒரு பிரியாணி, நல்ல பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம வீக்கெண்ட் சாட்டர்டே மட்டும் வந்து இவங்க பாஸ்மதி ரைஸோட வந்து ஹைதராபாத்தி பிரியாணியும் போடுறாங்க. நான் இவங்க கஸ்டமர்கிட்டே கேட்டிருந்தேன் எப்படி இருந்துச்சு பிரியாணி அப்படிங்கிறதுக்காக. ப்ரோ எப்படி பிரியாணி நல்லா இருக்குண்ணா. அது சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்கு. ரெகுலரா அங்க சாப்பிட்ருக்கீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். பீஸ் எல்லாம் சாஃப்டா டெண்டரா இருக்கு, நல்லா இருக்கு. ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்கிறனால தான் வந்து கடை போட்டு கொஞ்ச நேரத்திலே வந்து பிரியாணி காலியாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி இங்கே ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு.